ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு சிம்பிளான மணி சேவிங் சேலஞ்ச். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது எல்லாராலையுமே தாராளமாக பண்ண முடியும். அதாவது ஒரு நாளைக்கு நம்ம 5 ரூபாயிலேருந்து சேமிக்க போகிறோம். அப்படி 5 ரூபா சேமிக்கிறதுனால நம்ம மாதம் நம்மளால் 3000 ரூபாய் சேமிக்க முடியும். அது எப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு மென்மேலும் கொடுங்க. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கான கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கோல் இருந்தால் மட்டும்தான், அதாவது ஒரு இலக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை நோக்கி நம்மளால் பயணம் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், நம்ம எவ்வளோ வேணால் சேமிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 ரூபா 2 ரூபா உங்களால் எந்த அளவுக்கு அமௌண்ட்டு முடியுமோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் தாராளமாக சேமிக்கலாம். ஆனால் டெய்லியுமே சேமிக்கணும். டெய்லி சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தாராளமாகவே சேமிக்க முடியும். தேர்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சேவிங்ஸ் சேலஞ்சில் பண்ண போகிறது 5 ருபீஸ் தான் சேமிக்க போகிறோம். அதாவது 5 ரூபா சேமிக்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா டெய்லி சம்பளம் வாங்குறவங்க, வீக்லி சம்பளம் வாங்குறவங்க, மந்த்லி சம்பளம் வாங்குறவங்க, இந்த மாதிரி யார் வேணுனாலும் இந்த சேவிங்ஸை பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 5 ரூபா சேவிங்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சரி, வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டே போட்டிருக்கேன். அதாவது நாட்கள், அதாவது எத்தனை நாள் நம்ம போட போகிறோம் சேவிங்ஸ், ஒரு நாளைக்கு இந்த நாளில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நான் 1 to 30 டேஸ் வரைக்குமே நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் நம்ம 5 ரூபா எடுத்து வைக்கிறோம். ரெண்டாவது நாள் 10 ரூபா, 5 ரூபா கூட இன்னொரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா, அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 ருபீஸ். சரிங்களா? மூணாவது நாள் 15 ரூபா, நாலாவது நாள் 20 ரூபா, அஞ்சாவது நாள் 25 ரூபா, ஆறாவது நாள் 30 ரூபா, ஏழாவது நாள் 35 ரூபா, எட்டாவது நாள் 40 ரூபா, ஒம்போதாவது நாள் 45 ரூபா, 10வது நாள் 50 ரூபா. அதாவது ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10, அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் 5 ருபீஸ். இந்த மாதிரி 10 நாள் நம்ம சேமிக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 275 ரூபா. இப்போ உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் 10வது நாளில் ஒரு டிக் போட்டு 50 ரூபாய் இன்றைக்கி சேமிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் டிக் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போடுறப்ப எத்தனை நாள் நம்ம அமௌண்ட்டு போட்டிருக்கோம், எத்தனை நாள் போடலை அப்படின்றத நமக்கே தெரிஞ்சிடும். உங்கள் கையில் எந்த அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு டிக் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் இந்த அமௌண்ட்டு தான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. ஆக மொத்தம் பணம் சேமிக்கணும். நீங்கள் என்ன 5 ரூபான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது டெய்லியுமே நம்ம ஒரு 5 ரூபா போட்டோம் அப்படின்னா நம்மளால் 3000 ரூபா சேமிக்க முடியாது. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் 5 ருபீஸ் நம்ம பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டும் கூடுதலாக கிடைக்கும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் அதிக பெனிஃபிட்ஸும் இருக்குது. சில்லற காயின்ஸை வச்சே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறையவே நியூஸ்லேயே பார்க்குறோம். சில்லற காயின்ஸை வச்சே எவ்வளோ பேர் சேமிக்கிறாங்க அப்படின்னு. சில்லற காயின்ஸை சேமித்தே ஸ்கூட்டி வாங்குகிறாங்க, கார் வாங்குகிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்மளுமே பார்த்திங்க அப்படின்னா சில்லற காயின்ஸை சேமித்து ஒரு அளவுக்கு நமக்கு பணம் சேமிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 10 டேஸோட சேவிங்ஸ் 275 ரூபா. அடுத்து 11ஆவது நாள் பார்த்திங்கன்னா 55 ரூபா, 12வது நாள் 60 ரூபா, 13வது நாள் 65 ரூபா, 14வது நாள் 70 ரூபா, 15வது நாள் 75 ரூபா, 16வது நாள் 80 ரூபா, 17வது நாள் 85 ரூபா, 18வது நாள் 90 ரூபா, 19வது நாள் 95 ரூபா, 20வது நாள் 100 ரூபா. இதில் பார்த்திங்கன்னா இருக்க நமக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கூடுதலாக போயிட்டுருக்கும் இல்லைங்களா? ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் நம்ம கடைக்கு போகிறப்ப மிச்சம் இருக்க அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேவிங்ஸாகவே எடுத்து வச்சாலும். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, 500 ரூபா கொண்டு போகிறீங்க. 500 ரூபா கொண்டு போகிறப்போ 100 ரூபா வீட்டில் எடுத்து வச்சுட்டு மிச்சம் 400 ரூபா கொண்டு போய் அதுக்குள்ளே நீங்கள் கடையில் உள்ள செலவுகளை பார்த்துக்கலாம். இல்லை 50 ரூபா வீட்டில் எடுத்து வச்சுட்டு போய் மிச்சம் 450 ரூபாய்க்குள்ளே நீங்கள் தேவையான ஜாமானை வாங்கலாம்.
மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி சேவிங்ஸை பண்ணுறோம் அதுதான் முக்கியம். நம்ம எந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் அதிகமாக பணத்தை வந்துட்டு சேமிக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பணம் வந்து சேமிக்காமல் இருந்திருக்கலாம், எப்படி சேமிக்கிறது அப்படின்ற ஐடியா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஐடியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன அமௌண்ட்டை தான் நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 21வது நாள் 105 ரூபாய், 22வது நாள் 110 ரூபாய், 23வது நாள் 115 ரூபாய், 24வது நாள் 120 ரூபாய், 25வது நாள் 125 ரூபாய், 26வது நாள் 130 ரூபாய், 27வது நாள் 135 ரூபாய், 28வது நாள் 140 ரூபாய், 29வது நாள் 145 ரூபாய், 30வது நாள் 150 ரூபாய். அப்போது இங்கே வந்துட்டு 10 டேஸோட சேவிங்ஸ் 275 ரூபா, 20 டேஸோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 775 ரூபா, அடுத்த 30 டேஸோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2050 ரூபா. ஸோ 10 நாளாக நம்ம வந்துட்டு பிரித்து சேமிக்கிறப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 நாளைக்கு இவ்வளோ சேவிங்ஸ் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியுது. இந்த 30 நாளோட சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 275 ப்ளஸ் 775 ப்ளஸ் 2050 மொத்தம் 3100 ரூபா நம்ம வந்துட்டு சேமிச்சிருப்போம். அப்போ 30 டேஸோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 3100 ரூபா. இப்போது எல்லாருமே வந்து இந்த சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் இல்லைங்களா. 3000 ரூபாய் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறது அப்படின்றது ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, இன்னையிலிருந்தாவது சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சேவிங்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் நாளைக்கு வந்துட்டு பிற்காலத்தில் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்து நமக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். இன்னையிலேருந்தே நம்ம சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3100 ரூபாய் வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா? கண்டிப்பாகவே கிடையாது. இப்போ இந்த 3100 ரூபாவையும் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சேவிங் ஸ்கீமில் வந்து நம்ம வந்து போட்டு வைக்கலாம். ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், இல்லை பேங்க்கில் போடலாம், இல்லை கோல்டு ஷீட்டில் போடலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஷார்ட் டேர்ம்ன்றது 5 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது. நீங்கள் கோல்டு ஷீட்டில் போகிற விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டு ஷீட்டில் கூட போடலாம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து இருக்க அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு வந்துட்டு பண்ண முடியுமோ சேவிங்ஸ் வந்து பண்ண முடியுமோ பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்துட்டு வீட்டிலே வச்சு வேஸ்ட் பண்ணாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக லாபம் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. யாரெல்லாம் இந்த 5 ரூபீஸ் சேவிங்ஸ் சேலஞ்சை வந்து பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.